வணக்கம். வேர்ல்ட் என்ற செய்திகளுக்காக நான் ஹரிணி. ஜெர்மனி தமது போர்க்கப்பல்களை இம்மாத இறுதியில் தாய்வான் நீரிணையில் பயணிக்க அனுப்பும் என்ற அறிக்கையை தொடர்ந்து சீனா அது தமது இறையாண்மைக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்று ஜெர்மனியை சீனா எச்சரித்தது. நேட்டோ உறுப்பினரான ஜெர்மனி தென்கொரியாவிலிருந்து இந்தோனேஷியாவுக்கு செப்டம்பர் நடுப்பகுதியில் தாய்வான் நீரிணையை கடக்க 2 போர்க்கப்பல்களை அனுப்பவுள்ளது. பேர்டன் வூடன்பர்க் மற்றும் பிராங்க்பர்ட் என்ற பெயருடைய போர்க்கப்பல்கள் தான் அந்த கடல் பாதையில் பயணிக்க திட்டமிட்டுள்ளன. சீனா சட்டம் மற்றும் சர்வதேச சட்டத்தின்படி அனைத்து நாடுகளும் அனுபவிக்கும் வழி செலுத்தல் உரிமைகளை சீனா மதிக்கிறது. ஆனால் ஜெர்மன் கப்பல்கள் பயணிக்க திட்டமிட்டுள்ள தாய்வான் நீரிணை சீனாவின் இறையாண்மைக்கு உட்பட்ட கடல் பகுதி என்று சீனா வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் கூறினார். கடல் சட்டம் அல்லது UN க்ளோஸ் என்ற ஐக்கிய நாடுகளின் சட்டத்தை அவர் குறிப்பிட்டார். இதில் வேடிக்கை என்னவென்றால் UN க்ளோஸ் என்ற ஐக்கிய நாடுகளின் சட்டம் தாய்வான் நீரிணை முழுவதும் சீனாவின் இறையாண்மைக்குள் வருகிறது என்று கூறவில்லை. கடல் நடமாட்ட சுதந்திரம் என்ற பெயரில் தொடர்புடைய நாடுகளால் சீனாவின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்புக்கு ஆத்திரமூட்டல் மற்றும் ஆபத்தை ஏற்படுத்துவதை பெய்ஜிங் எதிர்க்கிறது என்று செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். 110 மைல் அகலமுள்ள தாய்வான் நீரிணை மேற்கில் சீனாவின் பிரதான நிலப்பரப்பையும் கிழக்கே தாய்வான் தீவையும் பிரிக்கிறது. சீனா சுயமாக ஆளப்படும் தாய்வானை ஒரு பிரிந்த தீவு மாகாணமாக கருதுகிறது மற்றும் குறுக்கே உள்ள தாய்வான் நீரிணை பிரச்சினையை தீர்க்க பலத்தை பயன்படுத்துவதை கைவிட மறுக்கிறது. பெய்ஜிங் தமக்கு தாய்வான் நீரிணை நீர்வழி பாதையின் மீது அதிகார வரம்பு இருப்பதாக கூறுகிறது. அங்கு தாய்வான் அருகே தினமும் இராணுவ விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்களை படைக்காட்சியாக நிலைநிறுத்துகிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவும் அதன் மேற்கத்திய நட்பு நாடுகளும் தாய்வான் நீரிணை சர்வதேச கடலின் ஒரு பகுதி என்று வாதிடுகின்றன. UN க்ளோஸ் சட்டத்தின்படி தாய்வான் நீரிணை சர்வதேச பயணங்களுக்கு பயன்படுத்தப்படும் போக்குவரத்து பாதை. அதன் ஒரு பகுதி சர்வதேச கடல். தாய்வான் நீரிணை வடக்கே கிழக்கு சீன கடலையும் தெற்கே தென் சீன கடலையும் இணைக்கிறது. போர்க்கப்பல்கள் உட்பட அனைத்து கப்பல்களும் நீரிணையின் தொடர்ச்சியான மற்றும் விரைவான போக்குவரத்திற்காக இந்த போக்குவரத்து சுதந்திரத்தை அனுபவிக்கின்றன. கடல்சார் சட்டம் தொடர்பான சர்வதேச ஒப்பந்தம் அனைத்து கப்பல்களுக்கும் மற்றொரு நாட்டின் பிராந்திய கடல் வழியாக செல்லும் உரிமையை வழங்குகிறது. அமெரிக்க கடற்படை தாய்வான் நீரிணையை வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் கடக்கிறது. திறந்த இந்தோ பசிபிக் பகுதிக்கான தனது உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்த கனடா ஜூலையில் HMCS மொன்டாரியஸ் என்ற போர்க்கப்பலை அனுப்பியது. ஐரோப்பிய கப்பல்கள் அந்த கடல் பகுதிக்கு அபூர்வமாகவே வருகின்றன. தாய்வான் நீரிணையில் உள்ள நீர் சீனாவின் உள்நாட்டு கடல், பிராந்திய கடல் மற்றும் நீரிணையின் இருபுறமும் கடலின் பிரத்யேக பொருளாதார மண்டலம் ஆகும் என்று பெய்ஜிங்கில் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறிய மாவோ, காரணம் தாய்வான் சீனாவின் பிரிக்க முடியாத பகுதி என்று தெரிவித்தார். தாய்வான் நீரிணையில் ஜெர்மன் போர்க்கப்பல்கள் போக்குவரத்து சீனா எவ்வாறு பதிலடி கொடுக்கும் என்பது உடனடியாக தெரியவில்லை. அமெரிக்கர்கள் மற்றும் கனேடியர்கள் சம்பந்தப்பட்ட கடந்த சந்தர்ப்பங்களில் சீன ராணுவம் வெளிநாட்டு போர்க்கப்பல்களை கண்காணிக்க தனது வான் மற்றும் கடற்படை கப்பல்கள் மற்றும் விமானங்களை அனுப்பியதாக கூறியது. ஜெர்மன் அரசாங்கம் இந்த போக்குவரத்தை விளம்பரப்படுத்த விரும்பவில்லை என்று ஜெர்மனியிலிருந்து வெளியாகும் டெர் ஸ்பீக்கல் பத்திரிகை தெரிவித்தது. இது 2002ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஜெர்மன் கடற்படை ஒரு கப்பலை தாய்வான் நீரிணைக்கு அனுப்புவது முதல் தடவை. ஜெர்மனி தமது கப்பல்களின் பயணத்தை விளம்பரப்படுத்த விரும்பவில்லை என்பதற்கு காரணம் போக்குவரத்து முற்றிலும் இயல்பானது என்பதை அடிகோடிட்டு காட்டுவதாகும். பெய்ஜிங்கின் சாத்தியமான எதிர்ப்புகள் குறித்து ஜெர்மனி கவலைப்படாமல் இருப்பதாகவும் ஜெர்மன் பத்திரிகை கூறியது. ஜெர்மனி சீனாவின் உள் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என கடந்த மாதம் சீனா எச்சரிக்கை விடுத்தது. சீனாவின் அரசு ஊடகமான குளோபல் டைம்ஸ் வெளியிட்ட கட்டுரையில் ஜெர்மன் கடற்படையின் சாத்தியமான தாய்வான் நீரிணை பாதை அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் ஒரு மூலோபாய சைகையாக செயல்படுகிறது. அதை நட்பற்ற நடவடிக்கையாக சீனா கருதும் என்று கூறப்பட்டிருந்தது. அந்த 2 ஜெர்மன் கப்பல்கள் வெள்ளிக்கிழமை தென்கொரியா துறைமுகமான இன்சோனை வந்தடைவதாகவும்
புதன்கிழமை புறப்பட உள்ளதாகவும் சியோலில் உள்ள ஜெர்மன் தூதரகம் தெரிவித்துள்ளது. வடகொரியாவுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபையின் ஆயுத தடையை கண்காணிப்பதில் அந்த கப்பல்கள் பங்கேற்றன. ஜெர்மனியில் போர்க்கப்பல்கள் மே மாதம் தமது பயணத்தை தொடங்கின. அவை ஜெர்மனியிலிருந்து மேற்கு நோக்கி பயணம் செய்து பனாமா கால்வாய் வழியாக பசிபிக் பெருங்கடலை அடைந்தன. ஜூன் மாத இறுதியில் அவர்கள் ஒரு பயிற்சியில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவின் ஹவாய் மாநிலத்திற்கு சென்றனர். 2 கப்பல்களும் ஆகஸ்ட் மாதம் ஜப்பானுக்கு பயணம் செய்தன. இந்த வரிசை படித்தல் சுதந்திரமான மற்றும் பாதுகாப்பான கப்பல் பாதைகளில் விதிகள் அடிப்படையிலான பயணம் என்று ஜெர்மனி கூறியுள்ளது. இருப்பினும் 2021ஆம் ஆண்டு இதேபோல நடந்த வரிசைப்படுத்தல் பயணத்தில் ஜெர்மன் கடற்படை தாய்வான் நீரிணையை தவிர்த்தது. இப்போது பயணப்பாதையில் தாய்வான் நீரிணை உள்ளடக்கப்பட்டு 22 ஆண்டுகளின் பின் ஜெர்மன் கப்பல் தாய்வான் நீரிணைக்கு வருவதால் தான் சீனா அதை அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் ஒரு மூலோபாய சைகை என்று கொதிக்கிறது.